அகோர அதிபதியே, இதுக்கு மேல என்னால உள்ள இருக்க முடியாது. நான் இப்பவே வெளியே வந்துடுறேன். அகோர அதிபதியே, இந்த பொம்மி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறா. இதுக்கப்புறம் இவ நிம்மதியாவே இருக்க கூடாது. இவளோட புருஷன் அந்த சித்தார்த்தோட கதைய இப்பவே முடிச்சிருங்க. அவனோட பொணம் கூட எங்க இருக்குன்னு இவளுக்கு தெரியவே கூடாது. பொம்மி, ராணி, பாப்பா, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களை பார்த்துக்க முடியாத ஒரு பாவி ஆயிட்ட. பாப்பா, நீ இந்த பூமிக்கு வந்ததும் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், உன்னை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டேங்கிறத விட பொம்மியோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சேன். இது எதுவுமே இப்போ முடியாம போச்சு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனையை கொடுக்குற? ராணியோட கர்ப்ப காலத்துல அவ கூட இருந்து நான் தானே அவளை பார்த்துக்கணும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அதுதான் பிராயச்சித்தம் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன நீ இப்படி கல்லாக்கிட்டியே. ஏ பொம்மி, நீ சொன்ன மாதிரியே இதுக்கு அப்புறமும் உன்னோட சித்தார்த்த நான் விட்டு வைக்க போறதில்ல. அவனை திரும்ப கொண்டு வரணும் தானே நீயும் அந்த ராணியும் பூஜை விரதம்னு போராடினீங்க. சித்தார்த் இல்லாம போயிட்டானா நீயே என் வேம்பு சார் எங்க இருக்காருன்னு இடத்த காட்டுவ. இந்த பொம்மி உன்னை காட்ட வெப்பா. எந்த தைரியத்துல நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க?